ஸ்ரீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நாம் வாரந்தோறும் குருவாரமாகிய வியாழக்கிழமை தோறும் ஒவ்வொரு சித்தர்களை பற்றி சிறிது சிந்திக்கின்றோம். அவ்வளவு அல்ல, பரம குருநாதரின் அருள் கொண்டு இன்றைய தினத்திலே ஒரு சித்தரை சிந்திப்போம். இவர்தான் சென்னிமலை சித்தர் என்று சொல்லக்கூடிய பின்னாக்கீசர். இவர் பின்னாக்கீசர் என்று சொன்னால் இவரது நாக்கு இரண்டாக பிளந்திருந்ததனாலே பின்னாக்கீசர். இவர் பெரிய அற்புதங்களை செய்பவர். சென்னிமலை என்பது ஈரோடு மாவட்டத்திலே உள்ளது. மிகவும் அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலத்தை வேல் கோட்டம் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட இந்த வேல் கோட்டம் என்ற முருகபெருமான் உரையக்கூடிய திரு ஆலயத்திலே இந்த பின்னாக்கீசர் அவதரித்தார். அவதரித்து ஒரு ஆத்தி மரத்துக்கு அடியிலே ஒரு குகை, அந்த குகையிலே அமர்ந்து மக்களுக்கு பல அற்புதங்களை செய்வார். பசி வருகின்ற பொழுது ஊருக்குள்ளே வந்து அழுவார். அவர் இஷ்டத்துக்கு கத்துவார், ஆங்காரமாக கத்துவார், நடு ரோட்டிலே நின்று கொண்டு. அப்பொழுது அங்கே கருணை உள்ளவர்கள் இந்த சித்தருக்கு பசி வந்து விட்டது என்று சொல்லி அவருக்கு வேண்டிய அமுதை கொண்டு வந்து தருவார்கள். அந்த அமுதை புசித்து அவர்களை அகங்குளிர வாழ்த்தி அனுப்புவார். அந்த புண்ணியர்கள் செய்த புண்ணியம். உடனே திரும்ப குகைக்கு சென்று விடுவார். யாரேனும் நோய் வந்து அவரிடத்திலே சென்றால் ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளி தருவார். அந்த மண் அவர்கள் கைக்கு சென்றவுடனே சர்க்கரையாக மாறிவிடும். அந்த நோயாளி யானைக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை போலே அந்த நோயாளிக்கு இவர் மீது நம்பிக்கை இல்லாத வைத்தியம் செய்தால் அந்த நோய் தீராது. அவர் கொடுத்த அந்த மண் சர்க்கரையாயின உடனே அதை வாயிலே போடுவார்கள், நோய் பறந்துவிடும். அவர் ஜாகை அந்த அத்தி மரம்தான். அந்த அத்தி மரத்திலே இருந்து கொண்டு ஊருக்குள்ளே வருவதும் அத்தி மரத்திலே இருப்பதும் பலகாலம் இருந்திருக்கின்றார். அங்கே கருங்கல் படிகள், உச்சி வெயிலிலே அந்த பாதையிலே நடக்க முடியாது, கால் கொதிக்கும். ஒரு வாலிப பையன் என்று, பெரியவரே நீ இந்த பாறாங்கல்லிலேயே அமர்ந்திருக்கிறையே, உனக்கு சுடலையான்னு கேட்டான். சுடவில்லை என்று இருக்கார். எங்களால கால் வைக்க முடியலையே, இங்கேயே அமர்ந்திருக்கின்றாயே. அவர் நெருப்பிலை அமரக்கூடிய ஆற்றலை பெற்றவர். இந்த அஞ்ஞானிக்கு தெரியல. நீ என்ன சாப்பிடுவாய் என்று கேட்டான். நீ எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன் என்றார் சித்தர். கீழே வந்தவன் ஒரு மண் பாண்டத்திலே சுண்ணாம்பை கலக்கி சுண்ணாம்பை கொண்டு போய் தந்தான். அவர் சிரித்தார். குகைக்குள்ளே சென்றார். சில மூலிகைகளை சேகரம் பண்ணி அந்த மூலிகைகளை கசக்கி அந்த சாறை சுண்ணாம்பிலே விட்டார். உடனே அங்கே கற்பூரம் எரிவதைப் போல ஒரு புகை, அந்த புகை வந்து சுண்ணாம்பெல்லாம் வெளியிலே வந்து விட்டது. அதில் உள்ள சக்தியெல்லாம் திரண்டு பசுவின் வெண்ணையாக மாறிவிட்டது. அதை வலித்து வலித்து உண்டாராம். இந்த சுண்ணாம்பை கொடுத்தவன் பார்வையை இழந்து விடுகிறான். திரும்ப அவருடைய திருவடியிலே விழுந்தி, குருநாதா தங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு தீங்கை இழைத்தேன், சேய் குற்றம் தாய் பொறுத்தல் நலம் என்று சொல்லி அவர் திருவடி துளும்பை பணிந்த அச்சிறுவன் அவருக்கு சீடனாகவே ஆகினதாக வரலாறு. அந்த பையனுடைய பார்வையை மீண்டும் வரவைத்த மகான். இன்றும் அவர் அமர்ந்திருந்த அத்தி மரமாகப்பட்டது பட்டு போய்விட்டது. பட்ட மரம் இவர் அருளாலே மீண்டும் துளிர் விட்டு இலை கிளை எல்லாம் பசுமையாக இருக்கின்றது. இன்றைக்கும் சென்னிமலை அருகாமையிலே உள்ள மக்கள், அவர் மீதும் முருகன் மீதும் நம்பிக்கை உள்ள மக்கள் நோய் உற்ற பொழுது அந்த சென்னிமலை சித்தரையும் அந்த வேல் கோட்டத்து முருகனையும் வணங்கி அந்த மரத்திலே இருக்கக்கூடிய இலைகளை பறித்து வந்து கஷாயம் செய்து சாப்பிட்டு நோய் தீருவதாக கூட ஒரு வரலாறு. அப்பேற்பட்ட அரிய சித்தர் சென்னிமலை சித்தர். அவர் இல்லறத்திலே ஈடுபடவில்லை, துறவு வாழ்க்கையை வாழ்ந்து சென்னிமலையிலே சமாதி கொண்டு முருகபெருமானுடன் இருந்து வரக்கூடிய அடியார்களுக்கு ஞானத்தையும் நோயின்மையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மகா பெரியவர் பின்னாக்கீசர் என்ற சென்னிமலை சித்தர். இவருடைய வரலாறு மிகவும் எளியதுதான். இருந்தாலும் பல தபோதனர்களுடன் இவர் தொடர்பு கொண்டவர். கோரக்கர், அகத்தியர்,
கும்பமுனி அகத்தியர், கோரக்கர் இப்பேற்பட்ட மகான்கள் தொடர்பையெல்லாம் இவர் பெற்றதாகவும் வரலாறு உண்டு. அவர்களுக்கு முந்தைய காலத்திலே வாழ்ந்தவர் என்று கொண்ட வரலாறு கூறுகின்றது. இவர்களெல்லாம் காலத்திலே அளவிட முடியாத நிலை சித்தர்கள். அவர்கள் எங்கும் இருப்பார்கள், ஏகாந்தியாக இருப்பார்கள். சித்தத்தை சிவன்பாலே வைத்தானே சித்தன், ஜெகமெல்லாம் சிவனன்றி நினைத்தானே சித்தன். அதாவது அனைத்து உயிர்களையும் சிவமாக நினைத்து அருள் செய்யக்கூடிய அருளாளர்களே சித்த பெருமக்கள். அந்த சித்த பெருமக்கள் தோன்றிய நாடு நமது தமிழகம். இன்றைக்கும் திருவண்ணாமலையிலே எண்ணற்ற அருளாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறி, அடுத்த வாரம் இதே குருவாரத்திலே இனி ஒரு சித்தருடன் தொடர்பு கொள்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.